ஹாய் கைஸ், லாஸ்ட் எபிசோட்ல ஹீரோ அவளை கடிக்க போவான்ல, அப்போ கரெக்டாக ஜென்ரல் பையனும் வந்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லு, என்ன விஷயம்? நம்ம ஊர்ல இருக்க எல்லா டீமன் ஹண்டரையும் சீல் வச்சுட்டேன். ஹண்டர்னு இனி ஒரு பையனும் சுத்த முடியாதுன்னு சொல்ல, அப்போ இவளும் ஐயோ நானும் ஒரு ஹண்டர் தானே, என்ன இங்கே கொண்டுருவாங்களான்னு பீதியில பார்க்க நல்ல வேலை பண்ணியிருக்கா. எனக்கு அடுத்து இந்த உலகத்துல நான் ஒன்றை மட்டும் தான் நம்புறேன்னு அப்படி லைட்டா திரும்பி, ஆமா நீயும் ஹண்டர் தானே? கருமாரி சத்தியமா இல்லை ரசா, நான் சும்மா அப்படி சொல்லிட்டு தெரியுவேன், மற்றபடி நான் ஒரு விட்டு ராசான்னு அழுக. அப்போ இவன் ஓவர் ஆக்ட் பண்றா, நம்மளையும் கோத்தி விட்டாலும் கோத்தி விட்டுருவானே, நான் கிளம்புறேன்னு போக, அப்போ இவனும் பின்னாடியே வந்து பாருங்க எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கலன்னு புலம்பிட்டு கிடக்கா. நீ பயப்படாத, நான் கண்டிப்பா உன்னை காப்பாத்துவேன். அதுக்கு அந்த டீமோட முடி வேணும், ஆனா என்னால அதை எடுக்க முடியுமான்னு தெரியலையே. பாரு, உன்னை விட எனக்கு உண்மையில நம்பிக்கை கிடக்குன்னு அவன் கிட்ட இருக்க ஒரு பெண்டன்ட்டோட பாதி எடுத்து நீட்டா. இவளும் பார்த்து ஷாக் ஆகி இவகிட்ட இருக்க பெண்டன்ட்டையும் நீட்டா. அப்பனா உனக்கு என்ன பத்தி தெரியுமா? என்னை வளர்த்தவங்க இதோட பாதி பெண்டன்ட் என்னோட பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ் கிட்ட தான் கிடக்குன்னு சொன்னாங்க. அப்ப அது உன்கிட்ட இருக்குன்னா சொல்லு, என் ஃபேமிலி எங்க இருக்காங்கன்னு கேட்க, அதுக்கு இப்ப நேரம் இல்ல, நீ அந்த முடியை எடுத்துட்டு வந்தீங்கன்னா நான் உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்றேன்னு சொல்ல, அடுத்த கட்டமா இவளும் என்னால இது முடியும், கண்டிப்பா என்னால முடியும்னு அவனை குளிக்க வைப்போம். அப்ப கண்டிப்பா அவன் முடிய என்னால எடுக்க முடியும்னு பிளான போட, ராசா என்ன பண்ணிட்டு கிடைக்கீங்க? யார் இவங்க? என்னோட காதலியா இருந்தா, ஆனா இப்ப பழசெல்லாம் மறந்து சொல்ல போனா என்ன கொல்ல பாக்குறான்னு இவ்வளவு பத்தி தான் சொல்லிட்டு கிடக்கான். இந்த கதையெல்லாம் எனக்கு எதுக்குடான்னு மாப்பு குச்சி அவன் மேல தடவி விட்டான். அவன் கண்டிப்பா அழுக்காயிருவான். அப்ப குளிக்க போவான்னு அவன் மேல தேய்க்க போக இவனும் மந்திரத்தை போட்டு தள்ளி விட்டுறான். எடுப்புடா, என்னையே தள்ளி விட்டுட்டியா, உன்னை என்ன பண்றேன் பாருன்னு பெருசா ஏதாச்சும் செய்ய போறான்னு பார்த்தா ஒரு பேப்பர் எடுத்து அவன் ட்ரெஸ் பத்தி எரியணும்னு மந்திரத்தை போட இவனும் ரிப்பீட்னா அவன் மேலேயே போட்டு விட்டுறான். என்ன கருகிற வாசனை வருதுன்னு பாக்கா, அட பாவி பையன்னு கதையிட்டு கிடக்கா. அடுத்து இவ கஷ்டப்படுறதெல்லாம் பார்த்துட்டு இவனே என்னை குளிக்க வைமான்னு சொல்ல, அப்ப இவனும் நெளிஞ்சிட்டே தேய்க்க, ஏமா ட்ரெஸ்ஸுக்குள்ள எதுவும் போயிருச்சா? அது இல்ல ராசா, முதல் டைமா ஒரு பையனை குளிப்பாடுறேன்ல, அதான் வெக்கமா வருது. சரி, உனக்கு ஏதாச்சும் வேணும்னா கேளு. சூப்பர் ராசா, எனக்கு உன்னோட முடி வேணும்னு கேட்க, அதெல்லாம் தர முடியாது, இந்த இது உனக்காக தானே பூவா மலை மாதிரி வர வைக்க. இவளும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறா. அப்ப இவனும் சடனா உனக்கு என் கூட இருந்தது ஏதாச்சும் ஞாபகம் வருதான்னு கேட்க, அப்படி ஒரு ஃபிளாஷ்பேக்ல ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பியா இருக்க மாதிரி தான் இருக்கு. என்ன பேசுறீங்க? நம்ம ரீசெண்டா தானே மீட் பண்ணோம், நீங்க என்னன்னா ஞாபகம் இருக்காலாம் கேட்டுட்டு கிடைக்கீங்க. ஆமா, 1000 வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு ஒண்ணு தெரியும்னு சொல்ல, இவளும் இவன் என்ன சொல்றான்னு பாக்கா. அடுத்த நாள் நைட்டு ஃபுல்லா முடி எடுக்க ட்ரை பண்ணிருப்பா போல, ஆனா அப்பவும் எடுத்திருக்க மாட்டான். என் வாழ்க்கை ஃபுல்லா இவன் கூடயே போயிரும் போல, இல்லைன்னா கண்டிப்பா என்ன பிச்சை திங்க போறான்னு கதறிட்டு கிடக்கா. இவனும் காலையிலேயே ஆரம்பிச்சிட்டாளான்னு பாக்கான். கிட்ட வந்து இப்ப எதுக்கு நைன்னு கிடக்க, என்னாச்சு சொல்லு. இவளும் கடுப்புல அதெல்லாம் சொல்ல முடியாது, நீ சொல்லலைன்னா இப்பயும் உனக்கு திருடுவேன்னு மிரட்ட. சரி, அதுலயாச்சும் நான் கிளாரிஃபை பண்ணு, என்ன குழம்பு வச்சு சாப்பிடுவியா இல்ல நெருப்புல சுட்டு சாப்பிடுவியான்னு கேட்க, அடியே நான் உன்னை அப்படியே சாப்பிடுவேன்னு கிட்ட போக, இந்த இப்பவே என்ன தின்னு கழுத்த காட்ட, என்ன சடனா இப்படி ரியாக்ட் பண்றான்னு பாக்கான். இல்ல எனக்கு இப்ப திங்க முடியல, அதுவும் இல்லாம நீ ரொம்ப நல்ல பொண்ணுல, உனக்கு நான் பரிசு தர விரும்புறேன், என்ன வேணும் கேளுன்னு கேட்க, இவளு முடிதான் வேணும்னு நிற்கா. அதை தவிர எது வேணாலும் கேளு, அப்பனா நான் சாகிறதுக்கு முன்னாடி எனக்கு பிடிச்சதெல்லாம் வயிறு முட்டை திங்கணும் சொல்றான். கண்டிப்பா உன் ஆசை நிறைவேறும்னு போக, அவன் போனதுக்கு அப்புறம் அப்ப கண்டிப்பா நான் சாக போறேனான்னு கதறிட்டு கிடக்கா. அடுத்து ஹீரோ எல்லா சாப்பாடையும் வர வச்சிருப்பான். இவளும் இதான் நமக்கு கடைசி சாப்பாடான்னு தின்னுட்டு கிடக்கு. அப்ப ஹீரோ இவளுக்காக சாப்பாடுல முடிய வச்சிருப்பான். இவளும் என்ன கருமன்னு பார்த்தா முடி மின்னுது, இது கண்டிப்பா அவளோட முடிதான்னு ஹாப்பியா எடுத்துட்டு ஜெண்டலை பார்த்து நீட்ட, பரவாயில்லையே அதுக்குள்ள கொண்டு வந்துட்ட. இப்ப சொல்லு, என்னை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அதுக்கு நீ இன்னொரு ஹெல்ப்பும் பண்ணணுமே நினைச்சேன். நீ கண்டிப்பா ஃப்ராடு பையன் தானே, என்ன சொல்லு. ஹீரோ நிறைய மாறுவாள்ல, அப்ப நீ அவன் கூட கிடக்கணும். எதுக்கு? அவனை திங்கிறதுக்கா? கவலைப்படாத, உன்னை சுத்தி எப்போ எங்க ஆளுங்க இருப்பாங்க, அவனை மட்டும் ஒழிச்சிட்டா இந்த உலகத்துல எந்த டீமனும் இருக்க மாட்டான்னு சொல்றான். அடுத்து இவளை ஹீரோ கிட்ட வந்துடுறா. அம்மா, நீ இவ்வளவு எங்க போயிருந்த? அதுவா, நான் பாத்ரூம் போயிருந்தேனா, அங்கேயும் அசந்து தூங்கிட்டேன்னு சொல்றா. சரி, இங்க வந்து உட்காரு. அப்ப டக்குன்னு
அம்மா நீ என்ன கொல்ல தானே வந்திருக்கன்னு எந்திரிக்கா. ஐயோ கண்டுபிடிச்சிட்டானே, நீ இவளும் பயத்துல பழகி வச்சு மச்சுக்கிறா. ஏன் இப்படி பயந்து தொலைகிறா, என் கூட வாணி கூட்டிட்டு போக்க. அப்ப 2 பேரும் ஸ்டார் பார்த்துட்டு கிடக்க. இவனும் ஏய் பக்கத்துல வந்து உட்காரு. இவளும் கொஞ்சம் கொஞ்சமா வர இவனையும் தள்ளி உட்காந்துட்டு அவளே தான் பார்த்துட்டு கிடக்கான். அப்ப இவளுக்கு பூ பிடிக்கும்னு பூவெல்லாம் வர வைக்க இவளும் இதை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு கிடக்கா. அப்ப இவன் மறுபடியும் உன்னோட கடந்த காலம் ஏதோ உனக்கு ஞாபகம் வந்துச்சான்னு கேட்க இவன் ஏன் அப்பப்ப இப்படி கேட்குறான்னு பாக்கா. அப்ப அங்க வால்நஸ்திரம் போகுது. இவனும் நீ என்ன வேண்டிக்கிட்டேன்னு கேட்க அப்ப ஜென்ரல் சொல்லியிருப்பான்ல டீமனை அழிச்சிருவோன்னு, அதுதான் வேண்டியிருப்பா போல. இல்ல இல்ல அதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு சொல்லிடுறான். அப்ப இவளுக்கு தும்மல் வரவும் இவனே அவன் கோட்டை கழட்டி இவளுக்கு போட்டு விட்டு உரிமையா ஹக் வேற பண்ணிக்கிறான். அப்ப சடனா பூவெல்லாம் ஸ்லோ மோஷன்ல கொட்டுது. நம்ம கண்ணு தான் கெட்டு போச்சா இல்ல உண்மையாவே ஸ்லோவா தான் வருதான்னு கேட்கா. என்னால இந்த மொமெண்ட்டை ஸ்டாப் பண்ண முடியல, அதான் அந்த டைமை ஸ்லோ பண்ணிட்டேன்னு காதலோட சொல்ல. அப்ப இவளும் என்ன இப்படி வலிறான்னு பாக்கா. ராசா ராசா எனக்கு வயித்த கலக்கிற மாதிரி இருக்கு, நான் பாத்ரூம் போகணும்னு சொல்ல. எதை பத்தி பேசினா கழுத எதை பத்தி பேசுது பாரு, சரி போய் தொலை. சேம் டைம்ல ஜென்ரல் ஏதோ மந்திரவாதி வர வச்சு ஹீரோவாளிக்க ட்ரை பண்ணிட்டு கிடக்கான். இவளும் இந்த டீமன் என்ன சடனா இப்படிலாம் பேசிட்டு கிடக்கான்னு புலம்பிட்டே போக அப்ப அங்க ஒரு டாக் கிடக்கு. இந்த பிள்ளை இது இங்க என்ன பண்ணிட்டு கிடக்குன்னு இதை தூக்கிட்டு போறா. அப்ப இடிக்கிற சத்தம் கேட்கவும் அந்த டாக்கை கீழே போட்டுடுறா. சேம் டைம்ல அந்த இடி ஹீரோவை தான் தாக்கிட்டு கிடக்கு. இவனாலையும் சுத்தமா முடியல, அப்படியே கீழே விழுந்துடுறான். அப்ப அந்த டாக் ஹீரோ கிட்ட வந்துருது. இவ்வளவு அந்த டாக கூப்பிட்டு கிடக்கா. அப்ப இடி ஹீரோ மேல விழுறத பார்த்துட்டு தன்னை அறியாம அவன் மேல விழுந்தா அந்த இடியை அவ வாங்கிக்கிறான். இவன் மேல அந்த சக்தி படவும் அந்த மந்திரமும் கலைஞ்சு போயிடுது. அப்பதான் இவளையே பாக்குறான். ஹீரோ தான் அவளை தூக்கிட்டு போறான். இங்க நடந்தது எல்லாத்தையும் அந்த ஜென்ரலும் பார்த்துட்டு தான் கிடக்கான். ஹீரோவும் வந்து அவளுக்கு மருந்து போட்டுட்டு கிடக்க இவளும் கண் முழிச்சிடுறான். ஆனா ஹீரோ பார்த்த உடனே மறுபடியும் கண்ணை முடிக்கிறான். இவளும் இவன் மருந்து போடுறது ஏன் எனக்கு எங்க அம்மா போடுற மாதிரியே கிடக்கு, சி நான் ஏன் இப்படி லூஸ் தரமா யோசிக்கிறேன்னு அவளே திட்டிக்கிறா. அதை ஹீரோவும் பார்த்துட்டு வேணும்னே அவ கையை பிடிச்சி அழுத்தா. ஐயோ வலிக்குதுன்னு கத்தா. அப்ப இவளும் என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்களை கஷ்டப்படுத்துறதுக்காக அப்படி பண்ணல, நான் அவங்க பேச்சு கேட்டுதான் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிடுறா. இவனும் யார் இப்படி பண்ண சொன்னான்னு கேட்க இல்ல இல்ல என்னால அது உங்கள்கிட்ட சொல்ல முடியாது. சரி சரி நீ எதுவும் சொல்ல வேணாம், இப்ப ரெஸ்ட் எடுன்னு போக. அப்ப இவளும் இவர் அந்த அளவு கெட்டவர் இல்லைன்னு பாக்கா. அடுத்த நாள் இதுங்க 2 பேரும் இப்படி தூங்க இவளும் எந்திரிச்சு ஐயோ இந்த மனுஷனா எனக்கு ஒன்றும் ஆகல இல்லைன்னு கத்தா. அப்ப இவளும் எந்திரிக்க ராச ராச நமக்குள்ள ஒன்றும் நடக்கல இல்லைன்னு கேட்க உன் புத்தி ஏன் இப்படி போகுது, அதெல்லாம் ஒன்றும் நடக்கல புள்ள, இவளுக்கு இப்பதான் உயிரே வருது, எனக்கு என்னமோ நீ எதுவும் நடக்கலன்னு ஃபீல் பண்ற மாதிரி கிடைக்குன்னு சொல்ல. ராசா நான் ஏன் அப்படி நினைக்க போறேன், அது இருக்கட்டும் உங்க காயம் எப்படி இருக்குன்னு கேட்க அதெல்லாம் சரியாயிடுச்சு, ஆனா ஒரு ரத்தத்தை குடிச்சா இன்னும் பெட்டரா கிடைக்குன்னு சொல்ல. ஐயா என் பிளட் ரொம்ப கசக்குராசான்னு ஓடிடுறா. அடுத்த ஜெனரல் வந்து உங்களை தாக்குனவங்களை கண்டுபிடிக்கணும், எனக்கு என்னமோ இவன் மேலதான் சந்தேகமா கிடக்கு, இவனை நான் விசாரிக்க கூட்டிட்டு போறேன்னு சொல்ல. ஐயோ நேத்து இவன் ஹீரோவா கொல்ல பார்த்தா நம்ம தடுத்ததால இப்ப நம்மளை கொல்ல வந்திருக்கான் போலன்னு இவனும் ஹீரோ கிட்ட போய் ராசா ராசா நான் அவர் கூட போக மாட்டேன் உங்க கூட தான் இருப்பேன்னு அழுக. இவனும் இது சாதாரண விசாரணை தானே, எதுக்கே இப்படி பயப்படுற, ஒழுங்கா அவன் கூட போ, பாரு இவ தப்பு பண்ண தெரிஞ்சிச்சுன்னா நேரா என்கிட்ட கூட்டிட்டு வந்துரு, நான் இவளை சூப்பு வச்சு குடிச்சிடுறேன்னு சொல்ல. அடுத்து எங்க இருந்தாலும் நமக்கு சாவு நிச்சயம்னு கையில ஒரு கத்தி எடுத்துட்டு பின்னாடியே போக ஆனா இவ பின்னாடி ஒரு கூட்டமே வருது. இவளும் காண்டா என்னலுங்கடா என்ன கொல்ல தானே அப்படி கூட்டிட்டு போறீங்க, எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்ல. என்ன கொல்ல கூட்டிட்டு போறேன்னா அவன் கிட்ட இருந்து உன்னை காப்பாத்துதான் இப்படி பண்ணேன், நான் தான் சொல்லியிருக்கேன்ல உன்னை எப்போ நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு சொல்ல. இவளும் நம்பி போறா. அப்ப அங்க போற வழியில குளிர் தாங்க முடியாம நிறைய மக்கள் இறந்து போயிருப்பாங்க. அப்ப ஜெனரல் தான் எல்லாத்தையும் அடக்கம் பண்றாரு. அப்ப அந்த மக்களுக்கு சாப்பாடுக்கு பதிலாக தண்ணியை கொடுத்துட்டு கிடக்காங்க. இவனும் பார்த்துட்டு என்னடா சோத்த போடாம தண்ணியை கொடுக்குறீங்கன்னு பொங்க, இல்லைங்க ஐயா எல்லா சாப்பாடும் காலி ஆயிடுச்சுன்னு சொல்ல. அப்ப அங்க இருக்க பாட்டியும் என்னால தண்ணி குடிச்சிட்டு உயிர் வாழ முடியும் ராசா, ஆனா என் பேரனால முடியாதுன்னு அழுக. டக்குன்னு இவனும் நம்ம வீட்டுல இருக்க எல்லா சாப்பாடையும் உங்களுக்கு கொடுங்கன்னு உத்தரவு போட. அப்ப இவளும் இவன் ரொம்ப நல்ல பையனா கிடக்கான்னு பாக்கா. உனக்கு தெரியுமா நம்ம நாடு இப்படி கஷ்டப்படுறதுக்கு காரணமே அது டீமன் தான், அவன்கிட்ட இருந்து எப்படியாச்சும் என் மக்களை காப்பாற்றணும், அதுக்குதான் அவன்கிட்ட நினைச்சிட்டு கிடக்கேன்னு சொல்ல. நீயும் ரொம்ப நல்ல பொண்ணா இருக்க, அவன்கிட்ட எப்பவும் ஜாக்கிரதையா கடைன்னு சொல்றான். அப்ப ஒரு குட்டி பாப்பா வந்து எனக்கு ரொம்ப பசிக்குது உங்ககிட்ட சாப்பாடு ஏதாச்சும் இருந்தா கொடுங்கன்னு கேக்குது. இவளுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுது. அப்ப இவெல்லாம் அவளோட பெண்டன்ட் எடுத்து
இதை வித்தா நிறைய காசு கிடைக்கும், நான் போய் காசு வாங்கிட்டு வரேன்னு சொல்ல, நீ உண்மையாவே இதை விற்க போறியா? ஆமா, என்னை பத்தி தெரிஞ்சுக்கிறத விட அந்த குழந்தையோட பசிதான் எனக்கு பெருசா தெரியுதுன்னு சொல்ல, அப்ப இவனு சொல்ல ஆரம்பிக்கிறான், உங்க அப்பாவும் எங்க அப்பாவும் நல்ல ஃப்ரெண்டா இருந்தாங்க. அப்ப நம்ம சின்ன வயசா இருக்கும்போது நமக்கு என்கேஜ்மெண்ட்டும் பண்ணிட்டாங்க. அப்ப நம்ம 2 பேரும் தான் அந்த பெண்டன்ட்டை பாதி பாதி வச்சுக்கிட்டோம். நீ பிரைம் மினிஸ்டரோட பொண்ணு, ஆனா இப்போ உன் குடும்பமும் என் குடும்பமும் ஐடென்டிட்டி மறைச்சு வாழ்ந்துட்டு கிடக்கும். இதுக்கெல்லாம் காரணம் அந்த டீமன் தானே சொல்ல, அப்ப இவளும் என் பேரண்ட்ஸ்க்கு என்ன ஆச்சுன்னு கேட்க, நம்ம மொத்த ஃபேமிலி அந்த டீமன் கொண்டுட்டான்னு சொல்ல, அப்ப இவளுக்கும் சில கனவெல்லாம் வரும், அவங்க அம்மா அப்பாவை அந்த டீமன் கொல்ற மாதிரி. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீ சொல்றது உண்மைதான், என் அம்மா அப்பாவை கொண்டு அந்த டீமனை நான் தான் கொல்லுவேன், நான் கண்டிப்பா அவனை பழி வாங்குவேன்னு சொல்றா. உன்னால முடியாதுன்னு எதுவும் அவசரப்படாதுன்னு சொல்ல, இல்ல என்னால முடியும்னு நிக்க, இவ எப்படி பிடிவாதமா இருக்கதால அடுத்து இவனும் டீமன் அண்டர்கிட்டே இவளை கூட்டிட்டு போறான். பாரு, நீ நினைக்கிற மாதிரி சாதாரணமா அவனை அழிக்க முடியாது, அவனை அழிக்கக்கூடிய புனிதவாளியும் அவன் சீல் வச்சுட்டான். அப்ப வேற வழியே இல்லையான்னு கேட்க, இருக்கு, அரச குடும்ப ரத்தத்தால அவனை அழிக்க முடியும். இப்ப அரச குடும்பம் நீங்க 2 பேரும் மட்டும் தான் கிடைக்கீங்க. அப்ப இவனும் அவ கையை பிடிச்சி ஒரு சிம்பிளை போட்டு விடுறான். கவலைப்படாத, இதை வச்சு நீ எங்க இருந்தாலும் அவனை கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்ல, அடுத்து இவளும் கத்தி எடுத்துட்டு நேரம் ஹீரோ பக்கம் தான் போயிட்டு கிடக்கா. இந்த ஜென்ரல் சொல்றதுலாம் உண்மையா? ஹீரோயின் பேரண்ட்ஸை கொண்டது ஹீரோவா? இதெல்லாம் போக போக பார்க்கலாம். பை.